வணக்கம். போட்டித் தேர்வுகளுக்கு தீவிரமா தயாராகிட்டு இருக்கிற உங்களுக்கான மே 2026 நடப்பு நிகழ்வுகள் விளக்கத் தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் செய்திகள் கிடையாது. எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரொம்ப ஷார்ப்பா ஒரு ஹை ஈல்டு சிலபஸ் மேட்ரிக்ஸ் மாதிரி பார்க்க போறோம். இந்த மாதிரி உங்க நோட்ஸை பிரிச்சு படிச்சீங்கன்னா ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, ஆரம்பிக்கலாமா? உள்ளே போறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு டெஸ்ட். மே மாத கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க? இது உங்களுடைய ஆக்டிவ் ரீகால், அதாவது நினைவாற்றலை தூண்டிவிட போற ஒரு செஷன். நான் சொல்ல போற பாயிண்ட்ஸை அப்படியே உங்க மைண்ட்ல ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ரெடியா? இன்னைக்கு நாம கவர் பண்ண போற 5 முக்கியமான ஏரியாக்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, 1 தமிழ்நாடு செய்திகள் மற்றும் குயிக் அப்டேட்ஸ், 2 தேசிய சுகாதார திட்டங்கள், 3 விளையாட்டு மற்றும் நாடாளுமன்றம் தொடர்பான செய்திகள், 4 தொழில்நுட்பம் மற்றும் உலகளாவிய ரிப்போர்ட்ஸ், அப்புறம் கடைசியா ரொம்ப முக்கியமான மாநிலங்களின் தனித்துவமான கண்டுபிடிப்புகள். சரி, இப்போ முதல் பகுதி தமிழ்நாடு செய்திகள் மற்றும் சில ரேபிட் ஃபயர் தகவல்கள். ஃபாஸ்டா நோட்ஸ் எடுக்க தயாராகிக்கோங்க. முதல்ல ஒரு முக்கியமான டேட்டா. தெற்கு ரயில்வே தன்னோட செயல்பாடுகள்ல பழுதுகளை ரொம்பவே குறைச்சு 77% அளவுக்கு செயல்திறன் முன்னேற்றத்தை காட்டியிருக்காங்க. அடுத்து குஜராத் NH48 நெடுஞ்சாலை. இங்க தான் இந்தியாவோட முதல் MLFF, அதாவது மல்டி லேன் ஃப்ரீ ஃப்ளோ டோல் பிளாசாவா ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த தடையும் இல்லாம வாகனங்கள் போறதுக்கான சிஸ்டம் இது. அடுத்து முக்கியமான 2 தேதிகள். மே 3 சர்வதேச சிறுத்தைகள் தினம். அடுத்து மே 5 உலக ஆஸ்துமா தினம். இந்த ஆஸ்துமா தினத்தோட இந்த வருஷம் மெயின் தீம் என்னன்னா, எல்லாருக்கும் ஆஸ்துமாவுக்கான எதிர்ப்பாளர்ச்சி இன்ஹேலர்ஸ் கிடைக்கிறத உறுதி செய்யறது தான். இதை மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. இந்த விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாருங்க. குற்றால மலைகள்ல சுமார் 1000 மீட்டர் உயரத்துல இருக்கிற சன்னியாசி புடவு குகை கல்வெட்டு. பல வருஷமா இதை படிக்க முடியாமலே இருந்துச்சு. ஆனா ஆராய்ச்சியாளர்கள் கே பாலகிருஷ்ணன் மற்றும் மாத்தூர் பி பாவேந்தன் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கஷ்டப்பட்டு இதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுல பிராகிருத பிராமி எழுத்து முறையை பயன்படுத்தி தமிழ்ச் சொற்களை எழுதியிருக்காங்க. அதாவது பல்வேறு மூலங்களிலிருந்து பெறப்பட்டாலும் அறிவு ஒன்றே அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தை இந்த கல்வெட்டு சொல்லுது. என்ன ஒரு கண்டுபிடிப்பு இல்லையா? இப்போ நாம 2வது பகுதிக்கு மாறப்போறோம். தேசிய சுகாதார திட்டங்கள். பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்ல மத்திய அரசோட திட்டங்கள்ல இருந்து எப்படியும் கேள்விகள் வரும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் கொடுங்க. ரீசெண்டா நடந்த பொது சுகாதாரத்துல புதுமைக்கான 10வது தேசிய உச்சிமாநாட்டுல ஸ்வஸ்த் பாரத் போர்ட்டல் லான்ச் பண்ணாங்க. இது ஹெல்த் ஸ்கீம்ஸை மானிட்டர் பண்றதுக்கான ஒரு தளம். அடுத்து ஜனனி டிஜிட்டல் தளம். இது தாய் சேய் சுகாதாரத்துக்கானது. இதுல நீங்க ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, அரசு சுகாதார நிலையங்கள்ல இனி நோயாளிகள் கை காசை செலவழிக்க வேண்டியதே இல்ல. அதாவது அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்ஸ் 0 அப்படிங்கிற இலக்கை இந்தியா எட்டி இருக்கு. ஆமாங்க, 0 அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்ஸ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஒரு பக்கா கொஸ்டின். அடுத்து ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய காரியக்ரம், அதாவது RBSK 2.0வோட புதிய வழிகாட்டுதல்கள் வந்திருக்கு. இது 0 முதல் 18 வயசு வரை உள்ள குழந்தைகளுக்கானது. அந்த 4Dகள் ஞாபகம் இருக்கா? பிறவி குறைபாடுகள், நோய்கள், ஊட்டச்சத்து குறைபாடுகள், அப்புறம் வளர்ச்சி தாமதங்கள். இப்ப புதுசா என்ன அப்டேட்னா, இது கூடவே தொற்றா நோய்கள், மனநலம் மற்றும் நடத்தை சார்ந்த பிரச்சனைகளையும் சேர்த்திருக்காங்க. இதை மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா குழந்தைகளுக்கான நீரிழிவு நோய், அதாவது டைப் 1 டயாபெட்டிஸ் கேர் பத்தின ஒரு நேஷனல் ஃப்ரேம் ஒர்க்கை மத்திய சுகாதார அமைச்சகம் முதல் முறையா வெளியிட்டிருக்காங்க. இதுவும் பிறப்பு முதல் 18 வயசு வரைக்குமான குழந்தைகளுக்கு தான். இதுல ஸ்பெஷல் என்னன்னா, அரசு ஆஸ்பத்திரிகள்ல இந்த ஸ்கிரீனிங், இன்சுலின் சிகிச்சை, குளுக்கோமீட்டர்ஸ் எல்லாமே முற்றிலும் இலவசம்னு அரசாங்கம் உறுதிப்படுத்தியிருக்கு. இந்த டைப் 1 டயாபெட்டிஸை முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு 4T மெத்தடை யூஸ் பண்றாங்க. இந்த 4Tயை மட்டும் மனப்பாடம் பண்ணிடுங்க. ஏன்னா எக்ஸாம்ல மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு. முதல் T டாய்லெட், அதாவது அடிக்கடி சிறுநீர் கழித்தல். 2வது T தர்ஸ்டி, அதிகப்படியான தாகம். 3வது T டயர்டு, ரொம்ப சோர்வா ஃபீல் பண்றது. 4வது T தின்னர், உடல் எடை குறையிறது. டாய்லெட், தர்ஸ்டி, டயர்டு, தின்னர். இதுதான் அந்த 4Tகள். கிளியரா இருக்கா? அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிற 3வது செக்ஷன் விளையாட்டு மற்றும் நாடாளுமன்றம் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ். கொஞ்சம் பாலிட்டி, கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ், ரெண்டும் கலந்த ஒரு மிக்ஸ் இது. உங்களுக்கு பாலிட்டி எந்த அளவுக்கு தெரியும்னு ஒரு சின்ன செக் பண்ணலாமா? பார்லிமெண்ட் கமிட்டிஸை பத்தி கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. 2026-27 வருஷத்துக்கான 4 முக்கிய கமிட்டிகளை மக்களவை சபாநாயகர் இப்போ மாத்தி அமைச்சிருக்கார். அது என்னென்னா, பொது கணக்கு குழு, மதிப்பீட்டு குழு, பொதுத்துறை நிறுவனங்களுக்கான குழு, அப்புறம் SC/ST நலக்குழு. உங்க ஸ்டடி நோட்ஸ்ல இதை அப்படியே லிஸ்ட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இது ரொம்ப அருமையான ஒரு முன்னெடுப்பு. மை NRAI ஆப், இந்திய தேசிய துப்பாக்கி சுடுதல் சங்கம் தங்களோட 75வது வருஷத்துல இதை லான்ச் பண்ணிருக்காங்க.
இதன் மூலமா இந்தியாவோட முதல் முழுமையான டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனா NRAI மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம 2028 ஒலிம்பிக்கிற்குள்ள சுமார் 7.5 லட்சம் மாணவர்களுக்கு துப்பாக்கி சுடுதல் விளையாட்டை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு பெரிய டார்கெட் வச்சிருக்காங்க. நிஜமாவே இது ஒரு கேம் சேஞ்சர். ஓகே, இப்போ 4வது செக்ஷனுக்கு வந்தாச்சு. தொழில்நுட்பம், ரிப்போர்ட்ஸ் மற்றும் உலகளாவிய செய்திகள். இங்க வரப்போற டேட்டா எல்லாமே இன்டர்நேஷனல் லெவல். சோ கொஞ்சம் ஷார்ப்பா கவனிங்க. 157 இந்த நம்பர் எதை குறிக்குதுன்னு கெஸ் பண்ண முடியுதா? ரிப்போர்ட்டர்ஸ் வித்அவுட் பார்டர்ஸ் வெளியிட்ட 2026 உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டுல மொத்தம் 150 நாடுகள்ல இந்தியா பிடிச்சிருக்கிற ரேங்க் தான் இந்த 157. இதுக்கு முன்னாடி 151வது இடத்துல இருந்த நாம இப்போ மிகவும் தீவிரமான அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே 157வது இடத்துக்கு வந்திருக்கோம்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. அடுத்து சர்வதேச உறவுகள். கரீபியன் நாடான ஜமைக்கால இந்தியா ஆரோக்கிய மைத்ரி சிஸ்டம் அமைத்து கொடுத்திருக்காங்க. பேரிடர் சமயங்கள்ல மனிதாபிமான அடிப்படையில உதவி செய்யற நம்ம HADR கட்டமைப்போட ஒரு முக்கியமான பகுதி தான் இது. இது ஒரு போர்ட்டபிள் சிஸ்டம், அதாவது அவசர காலங்கள்ல ஈஸியா எடுத்துட்டு போய் உடனே மருத்துவ உதவிகளை ஆரம்பிக்க முடியும். ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விஷயம். விண்வெளித்துறையை எடுத்துக்கிட்டா நம்ம இந்தியாவோட பிரைவேட் கம்பெனியான கேலக்ஸை ஒரு பிரம்மாண்டமான ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. உலகின் முதல் ஆப்டோசார் செயற்கைக்கோளான மிஷன் திருஷ்டி அப்படிங்கிற திட்டத்தை லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல எக்ஸாம்க்கு தேவையான கீவேர்ட்ஸ் என்னென்னா உலகின் முதல் ஆப்டோசார், கேலக்ஸை, அப்புறம் இது 190 கிலோ எடையுள்ள இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். எல்லா சீசன்லயும் பகல் இரவுன்னு பார்க்காம இதால துல்லியமா படம் எடுக்க முடியும். இப்போ நம்ம சிலபஸ் மேட்ரிக்ஸோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். செக்ஷன் 5 மாநிலங்களின் தனித்துவமான கண்டுபிடிப்புகள். பிரிலிம்ஸ்ல எப்பவுமே ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ் இப்படிப்பட்ட ஹைப்பர் லோக்கல் தகவல்கள்ல இருந்து தான் கேட்பாங்க. சோ கவனமா கேட்டுக்கோங்க. ரூவோம் அப்படின்னா என்ன? இது சிக்கிம் மாநிலத்தில் இருக்கிற கஞ்சன்ஜங்கா உயிர்க்கோள காப்பகத்துல லெப்சா பழங்குடி மக்களால கட்டப்படுற ஒரு பாரம்பரிய தொங்கு பாலம். இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பாலத்துல மூங்கில், பிரம்பு இது மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. கொஞ்சம் கூட எஃகு, கான்கிரீட்டு கிடையாது. சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவே உகந்தது. அது மட்டும் இல்லாம நிலநடுக்கம் வந்தா கூட தாங்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கானது. வங்கி இந்த வார்த்தையை குறிச்சு வச்சுக்கோங்க. நம்ம 112 அவசர கால உதவிக்காக பெங்களூரு போலீஸ் கொண்டு வந்திருக்கிற ஒரு புதுமையான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் இது. நீங்க 112க்கு கால் பண்ணும்போது நீங்க பேசுற மொழியை ரியல் டைம்ல மொழிபெயர்த்து தரக்கூடிய வாய்ஸ் AI இது. இப்படி எமர்ஜென்சி சர்வீஸ்ல பன்மொழி AI கொண்டு வந்த இந்தியாவின் முதல் நகரம் பெங்களூரு தான். சரி, நாம இப்போ செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. நாளைக்கு எக்ஸாம்னு வச்சுப்போம். அந்த 4Tகளை டயபெட்டிஸோட உங்களால சரியா மேட்ச் பண்ண முடியுமா? 157 அப்படிங்கிற ரேங்க் எந்த இண்டெக்ஸ்னு உடனே ஸ்ட்ரைக் ஆகுதா? ஆகலன்னா எந்த கவலையும் வேணாம், உடனே போய் இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணிடுங்க. உங்களோட ஃபைனல் ரிவிஷனுக்கு இந்த மேட்ரிக்ஸ் மெத்தடை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான விளக்கத் தொகுப்போட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து படிங்க. வெற்றி நமதே.